மாநாட்டில் விஜய் தனது வழக்கமான பாணியில் குட்டி கதை ஒன்றை கூறினார். விஜய் சொல்லிய குட்டி கதையில், ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமாக இருப்பதற்காக ஒரு தளபதியை தேடுகிறார். சரியான தகுதிகளோடு ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அதில் ஒருவரை மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும். எனவே அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த 10 பேரிடமும் விதை நெல்லை கொடுத்து அதனை நன்றாக வளர்த்து கொண்டு வர வேண்டும் என சொல்லி 3 மாத காலம் அவகாசம் கொடுக்கிறார். 3 மாதம் கழித்து வரும்பொழுது அதில் ஒருவர் ஆள் உயரத்துக்கு வளர்த்திருந்தார், ஒருவர் தோல் உயரத்திற்கு செடியை வளர்த்திருந்தார். 9 பேர் செடியை வளர்த்திருந்தார்கள். ஒருவர் மட்டும் வெறும் தொட்டியை கொண்டு வந்திருந்தார். என்ன என்று கேட்டதற்கு, நானும் தண்ணீர் ஊற்றி பார்க்கிறேன், உரம் வைத்து பார்க்கிறேன், வளரவே மாட்டேன் என்கிறது ராஜா என கூறினார். அவரை கட்டியணைத்த ராஜா, இனி நீதான் என் தளபதி என்று கூறினார். ஏனென்றால் அந்த 10 பேரிடமும் ராஜா கொடுத்தது அவித்த நெல். அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயல்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேறு விதை நெல்லை வாங்கி வளர்த்து ராஜாவையும் மக்களையும் ஏமாற்றி உள்ளனர். ஒருவர் மட்டும் உண்மையை போட்டு உடைத்து விட்டார். ஒரு நாட்டிற்கு திறமை எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் தான் ராஜா. நீங்கள் தேர்ந்தெடுக்க போகும் அந்த தளபதி யார் என்று பேசினார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.